தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வெறித்தனமா எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வீடியோல பாலிட்டி INM யூனிட் 8 அதாவது சுமார் ஒரு 35 கேள்வி கேட்பாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து 30 கேள்வி கன்ஃபார்மா கேட்டுருவாங்க. இந்த 3 சப்ஜெக்ட ஒரே வீடியோல, அதாவது 3 சப்ஜெக்ட ஒரே வீடியோல இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கேட்டிருப்பாங்களா, இந்த கடைசி 10 வருஷம், அந்த 10 வருஷத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் கூடுதலா எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस, அதாவது வரப்போற எக்ஸாம்ல என்னெல்லாம் क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோல பார்க்க போறோம். சரியா? இந்த வீடியோ வந்து கரெக்டா கவனிங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதை எப்படி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாலிட்டினா, செகண்ட் क्वेश्चन INM, தேர்ட் क्वेश्चन யூனிட் 8, திரும்ப பாலிட்டி INM யூனிட் 8, பாலிட்டி INM யூனிட் 8, மூணுமே மிக்ஸா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு क्वेश्चन பார்க்கறோம் அப்படின்னா அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த டாபிக்கே நம்ம முடிக்க போறோம். இப்ப அடுத்த क्वेश्चन பார்க்கறோம்னா INM क्वेश्चनல ஏதோ ஒன்னு இருக்குன்னா அந்த டாபிக்கே முடிச்சிடுவோம். அப்பனா ஒட்டுமொத்த சிலபஸே கவர் ஆயிடும்னு வெச்சுங்க. ஒட்டுமொத்த சிலபஸே கவர் ஆயிடும். ஒவ்வொரு क्वेश्चन பார்க்கறப்போ உங்களுக்கே அது புரியும். சரியா? டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா கவனிச்சே வாங்க. உங்க மைண்ட்ல இந்த வீடியோ முடியறப்ப ஒட்டுமொத்த சிலபஸ்ல ஒரு 50ல இருந்து 60% மைண்ட்ல நிக்கும். சரியா? அதுக்கு நான் கேரண்டி. அப்படியே டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. Balwant Rai Mehta Kulu was Balwant Rai Mehta committee was appointed in which year? Balwant Rai Mehta Kulu அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேக்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து 1957ங்க. இதுக்கான சரியான ஆன்சர் 1957. சரியா? இப்ப இந்த கேள்வி சுத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துருவோம். அப்பதான் ஃபுல் மைண்ட் செட் வரும். இந்த கேள்வி வந்து எந்த டாபிக்ல அடங்குது அப்படின்னா சிலபஸ்ல பஞ்சாயத்து ராஜுங்க, பஞ்சாயத்து சிஸ்டம், பஞ்சாயத்து முறையில அடங்குது. இந்த பஞ்சாயத்து முறையில இருந்து என்னென்ன கேள்விகள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, வரிசையா நான் சொல்றது கவனிங்க. இந்த பஞ்சாயத்தை அமைக்கிறதுக்கு மொத்தம் வந்து சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் இந்தியால மொத்தம் 6 குழுக்கள் போட்டாங்க, 6 கமிட்டி போட்டாங்க. இந்த 6 கமிட்டியும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு, அதாவது பரிந்துரை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 குழுக்கள் எந்த வருஷம் போட்டாங்க, யார் பிரதமர், என்ன முக்கியமான பரிந்துரைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ப்ரீவியஸ் क्वेश्चंसல கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन கூட அது சம்பந்தப்பட்டதா. அப்ப அந்த 6 குழுக்கள் எந்த வருஷம், முக்கியமான பரிந்துரை என்னன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு. பல்வந்த் ராய் மேத்தா தான் இந்த குழு. இது வந்து 1957ல போடுறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வருஷத்தை சொல்லிடுறேன். ரெண்டாவது அசோக் மேத்தா குழுன்னு ஒரு குழு போடுறாங்க. அசோக் மேத்தா குழு 1977ல போடுறாங்க. மூணாவது GVK ராவோ குழுன்னு ஒரு குழு போடுறாங்க. 1985ல போடுறாங்க இந்த குழு. நாலாவது LM சிங்வி அப்படின்னு ஒரு குழு போடுறாங்க. இந்த குழு 1986ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1986. அஞ்சாவது வந்து என்ன அப்படின்னா தங்கன் குழுன்னு ஒரு குழு போடுறாங்க. இது வந்து 1988ல போடுறாங்க. 1988ல போடுறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கட்ஜில்னு ஒரு குழு போடுறாங்க. என்னது? கட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு போடுறாங்க. இது வந்து இதுவும் 1988ல போடுறாங்க. சரியா? இப்ப முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த முதல் போட்ட குழு தான் முக்கியமான குழு. பஞ்சாயத்து ராஜுக்காக முதல் போட்ட குழு என்னன்னு கேட்பாங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஆக்சுவலா இந்த குழு போட்டது 1957 தான். யாருடைய ஆட்சினா நேருவோட ஆட்சி. இந்த குழு பஞ்சாயத்து ராஜா வந்து சரி பண்றதுக்காக போடல, மாறாக நேரு என்ன பண்ணிருப்பார்னா 1953ல, எந்த வருஷம் 1953ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்களை மேம்படுத்துறதுக்கு சமூக மேம்பாடு திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு திட்டம் லான்ச் பண்ணிருப்பாரு. எந்த வருஷம் 1953ல. அதில் சரியா போயிருக்கா, அது சரியா நிறைவேற்றப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு தான் இந்த குழுவை போடுவாங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழு. அப்ப கம்யூனிட்டி மேம்பாடு திட்டம் சொல்லக்கூடிய சமூக மேம்பாடு திட்டம் சொல்லக்கூடிய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் CDP 1953ல லான்ச் பண்ணுவாரு நேரு. இதுவே எக்ஸாம்ல ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் கூடிய எல்லா கிராமங்களை மேம்படுத்துறதுக்கு இது சரியா நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த குழுவை போடுறாங்க. எந்த வருஷம் போடுறாரு? 1957ல. இந்த குழு என்ன பரிந்துரைக்கும் அப்படின்னா, இந்தியா முழுவதும் 3 டயர் பஞ்சாயத்து, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையா அமைங்க, மாவட்ட லெவல்ல ஒன்று அமைங்க, மண்டல் லெவல்ல ஒன்று அமைங்க, கிராம லெவல்ல ஒன்று அமைங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்குது. இது வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்ல. 3 டயர் பஞ்சாயத்தா, 2 டயர் பஞ்சாயத்தா, 4 டயர் பஞ்சாயத்தா, எந்த டயர் பஞ்சாயத்தை வந்து இந்த குழு பரிந்துரைச்சதுன்னா 3 டயர் பஞ்சாயத்து. அதை ஏற்று இந்தியாவிலே முதல் மாநிலமாக எந்த மாநிலம் பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லக்கூடிய அமைப்பை அமைச்சதுன்னா ராஜஸ்தான். எந்த மாநிலம்? ராஜஸ்தான். 1959 அக்டோபர் 2ஆம் தேதி அமைச்சது. அப்ப எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, இந்தியாவிலே எந்த மாநிலம் பஞ்சாயத்து ராஜ் முறையை அறிமுகப்படுத்தது, அதாவது நடைமுறைப்படுத்தியதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான். எந்த வருஷம்னா 1959. அதாவது பல்வந்த் ராய் மேத்தா குழு போட்டு 2 வருஷம் கழிச்சு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அப்ப. குறிப்பா எந்த மாவட்டம் கேட்பாங்க? நாகூர் மாவட்டம், நாகூர் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க. நாகூர் டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுங்க. 2வது மாநிலம் எது வந்து பஞ்சாயத்து ராஜ் முறையை அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்பாங்க? ஆந்திர பிரதேஷ்.
ஆந்திர பிரதேஷ். இது போதும். பல்வந்த் ராய் மேத்தா பத்தி இவ்வளவுதான் கேட்பாங்க. சரியா? சொல்லுங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழு எப்ப போட்டாங்க? 1957. எதுக்காக போட்டாங்க? சமூக மேம்பாடு திட்டம் 1953 அறிமுகப்படுத்திருப்பாங்களே, அதன்படி கிராமங்கள் மேம்பட்டு இருக்கான்னு சொல்லி செக் பண்ண. இந்த ரெண்டு குழுவும் போட்டப்ப யார் பிரதமர்? நேரு. சரியா? அதாவது பல்வந்த் ராய் மேத்தா குழுவும் சரி, இந்த திட்டமும் சரி, நேரு. இது எந்த அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகம் செய்தது? 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. இந்தியாவிலே முதல் மாநிலம் எது பஞ்சாயத்தை அறிமுகம் செய்தது? ராஜஸ்தான். 2வது மாநிலம் என்ன? ஆந்திரா. எந்த வருஷம் ராஜஸ்தான் வந்து அறிமுகம் செய்தது? 1959 அக்டோபர் 2. எந்த மாவட்டம்? நாகூர் மாவட்டம். இதோட பல்வந்த் ராய் மேத்தா முடிஞ்சு. அசோக் மேத்தா குழு 1977 போட்டாங்க. இந்த டைம்ல யார் பிரதமர் அப்படின்னா மொராஜி தேசாய். காங்கிரஸ்ல அவரு, ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி, அவர் தான் பிரதமர். அசோக் மேத்தா குழு போட்டப்ப இது ஒன்றும் பெருசா பரிந்துரைச்சிருக்காது. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் பரிந்துரைக்கும். பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுங்க, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்க. இன்னைக்கு டேட்ல கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கும். யார் அப்படின்னா அசோக் மேத்தா குழு. 3வது ஜிவிகே ராவ் குழு இருக்குல்ல, இது வந்து 1985 ராஜீவ் காந்தி ஆட்சியில போடுவாங்க. ஜிவிகே ராவ் குழு. இதுல இருந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க. அசோக் மேத்தா குழு எப்ப போடுறாங்க? 1977. யாருடைய ஆட்சி? மொராஜி தேசாய் ஆட்சி. என்ன பரிந்துரைக்குது? பஞ்சாயத்தை வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், அதாவது அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுங்க, அதுக்கு ஒரு ஆர்டிகல் ஒதுக்குங்கன்னு சொல்லி பரிந்துரைக்குது. இதோட அசோக் மேத்தா முடிஞ்சா? ஜிவிகே ராவ் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல போடுறாங்களா? இந்த ஜிவிகே ராவ் என்ன பரிந்துரைக்குதுங்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னிச்சு. அதான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து எல்லாமே இருக்கு, அங்கங்க அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும், ராஜஸ்தான், தமிழ்நாடு, ஆந்திரால அமைச்சிருக்காங்க. என்ன பல்வந்த் ராய் மேத்தா குழுவை கேட்டு. ஆனா எதுவுமே ஒரு வேரே இல்லாத புல்வெளி மாதிரி இருக்கு. கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னாரு யாரு? ஜிவிகே ராவ். கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், வேரே இல்லாத புல்வெளின்னு சொன்ன கமிட்டி எதுன்னு கேட்பாங்க? ஜிவிகே ராவ். மற்றபடி பெரிய லெவல்ல பரிந்துரை எல்லாம் பெருசா கொடுக்கல, விட்டுருங்க. எல்எம் சிங்வி குழு 1986. இது ராஜீவ் காந்தி ஆட்சி தான். இது என்ன பரிந்துரைக்குது அப்படின்னா, எல்லா மாநிலங்களையும் நியாய பஞ்சாயத்துன்னு ஒரு அமைங்க, நியாய பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு அமைங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்குது. அதாவது நியாய பஞ்சாயத்து, ஏன்னா இந்த சட்ட சிக்கல்லாம் தீர்ப்பதற்கு நியாய பஞ்சாயத்து அமைங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்குது. எல்எம் சிங்வி குழு 1986, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட். தங்கன் குழு, கஜ்ஜல் குழு, இந்த ரெண்டு குழுமே இதுக்கு முன்னாடி பரிந்துரைச்சிருப்பாங்களே, இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் செஞ்சிருக்கோம். சரியா? அதனால அது ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. தங்கன் குழு 1988, கஜ்ஜல் குழு 1988. இதுல முக்கியமான விஷயம் பாருங்க, கடைசி 4 குழுவுமே, அதாவது 3, 4, 5, 6, அதாவது ஜிவிகே ராவோ, எல்எம் சிங்வி, தங்கன், கஜ்ஜல் 4மே ராஜீவ் காந்தி ஆட்சியில் போடப்பட்டது. குறிப்பா ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே 85, 86, 88, 88. சரியா? இந்த எல்லா பரிந்துரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? பல்வந்த் ராய் மேத்தா பரிந்துரைகள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அசோக் மேத்தா பரிந்துரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஜிவிகே ராவ் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? புல்வெளி இல்லாத வேர்கள், அதாவது வேர்கள் இல்லாத புல்வெளி, கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். எல்எம் சிங்வியோட நியாய பஞ்சாயத்து பரிந்துரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இது ரெண்டு எப்படி காப்பி பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? கடைசியா அப்ப எப்பதான் சார் பஞ்சாயத்து ராஜ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த கஜ்ஜல் குழுவோட பரிந்துரைக்கு அப்புறம் தான். குறிப்பா நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து 1991 ஆட்சியை பிடிக்கிறாரு. சரியா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுக்கிறாரு. எத்தனாவது சட்ட திட்டம்னா 73வது சட்ட திட்டம் படிச்சிருப்பீங்க. 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992. அதுலதான் அரசியலமைப்புக்கான அந்தஸ்து கொடுக்கிறாரு பஞ்சாயத்து ராஜுக்கு. எந்த நாள்ல அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறதுனா, ஏப்ரல் 24, 1993 தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எது? பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு அமைப்பு. சட்ட திருத்தம் பண்ணது 92, நடைமுறைப்படுத்தப்பட்டது 93, ஏப்ரல் 24. இந்த ஏப்ரல் 24 தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் நாள்னு கொண்டாடுறோம். பஞ்சாயத்து ராஜ் நாள்னு கொண்டாடுறோம். சரியா? இது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து எத்தனை சட்டத்திட்டம் சொன்னேன்? 73வது சட்டத்திட்டமா? எத்தனாவது அட்டவணை உருவாக்குவாங்கன்னா 11வது அட்டவணைன்னு ஒன்று உருவாக்குவாங்க. 11th ஷெட்யூல் ஒன்று உருவாகும். எத்தனாவது பகுதி ஒன்று உருவாகும்னா பகுதி 9 உருவாகும். பார்ட் 9 11வது அட்டவணை, சட்டத்திட்டம் பார்த்தா 73, பகுதியா பார்த்தா 9, ஷெட்யூலா அட்டவணையா பார்த்தா 11. சரியா? ஆர்டிகலா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 243 இருந்து ஆர்டிகல் 243O வரைக்கும் எழுதியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகலா பார்த்தா 243 இருந்து 243O, பகுதியா பார்த்தா 9, அட்டவணையா பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை, சட்டத்திட்டமா பார்த்தீங்கன்னா 73வது சட்டத்திட்டம். இந்த எண்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் ஒரு 29 ஐட்டம்ஸ் எழுதியிருப்பாரு, 29 லிஸ்ட் எழுதியிருப்பாங்க. இதை செய்யணும் இதை செய்யணும்ட்டு, அதாவது 23 பட்டியல்கள். சரியா? 23 பட்டியல்கள் இந்த 73வது சட்டத்திட்டத்தில் எழுதியிருப்பாங்க நரசிம்மராவ் கவர்மெண்ட். சரியா? இதை செய்யணும், நீர்ப்பாசனம் கொண்டு வரணும், பஞ்சாயத்து வசூலிக்கணும், அதாவது வருவாய் வசூலிக்கணும், டாக்ஸ் வசூலிக்கணும்னு சொல்லிட்டு 29 விதிகள், அதாவது பட்டியல்கள் எழுதியிருப்பாங்க. ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இதை ஞாபகம் வச்சுங்க. இவ்வளவுதான் பஞ்சாயத்து. இவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? இந்த இதுல இருந்து மிஸ்ஸே ஆகாதுங்க. இந்த கேள்வி மட்டும் இல்ல, மொத்தமாவே மிஸ் ஆகுது. சொல்லுங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957,
இந்தியாவிலே முதல் மாநிலம் ராஜஸ்தான், இரண்டாவது மாநிலம் ஆந்திரா. ராஜஸ்தான் எந்த மாவட்டம்? நாகூர் மாவட்டம். எந்த வருஷம்? 1959. பல்வந்த் ராய் மேத்தா குழு எதுக்காக போட்டாங்க? சமூக மேம்பாடு திட்டம். சிடிபி கரெக்டா நிறைவேற்றப்பட்டிருக்கா? சிடிபி எப்ப? 1953. சிடிபியும் சரி, பல்வந்த் ராய் மேத்தா யார் பிரதமர்? நேரு பிரதமர். யார் பிரதமர்? நேரு பிரதமர். 3 அடுக்கு அடுக்குமுறையை பரிந்துரைத்தது பல்வந்த் ராய் மேத்தா. அடுத்த குழு அசோக் மேத்தா 1977. யார் பிரதமர்? மொராஜி தேசாய். யாருடைய ஆட்சி? ஜனதா கட்சின்னு ஒரு ஆட்சி. என்ன பரிந்துரைச்சது? அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்குது. இது அசோக் மேத்தா கமிட்டி. 3வது ஜிவி கே ராவோ வேறே இல்லாத புல்வெளியா இருக்கே, கிராஸ் வித்வுட் ரூட்ஸ் சொன்னாரு. அது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எல்எம் சிங்வி கமிட்டி. ஜிவி கே ராவோ 1985, எல்எம் சிங்வி 1986. நியாய பஞ்சாயத்து உருவாக்குங்க. 88 தங்கன்னு கட்ஜிலே, கடைசியா போட்ட குழு கட்ஜிலே நரசிம்மா கோமந்தா பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்குறாரு. சரியா? இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான டேட்டாஸ் ஃபுல்லா முடிஞ்சு. ரைட்டா? செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். நேம் த யூரோப்பியன் who followed blue water policy in India. இந்தியாவில் நீலக்கடல் கொள்கையினை கடைபிடித்த ஐரோப்பியரின் பெயரை குறிப்பிடுக. இதுக்கு ஆன்சர் வந்து டி அல்மிடாங்க. பிரான்சிஸ்கோ டி அல்மிடா. இதான் ஆன்சர். சரியா? இது சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? இது சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்கள். இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர் யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ்ங்க. இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர் யாரு? போர்ச்சுகீஸ். செகண்ட் யார் அப்படின்னா டச்சு. தேர்ட் யார் அப்படின்னா பிரிட்டிஷ். ஏன்னா கடைசி வரைக்கும் இருந்தாங்க இவங்க. ஃபோர்த் யார் அப்படின்னா டான்ஸ். ஃபிஃப்த் யார் அப்படின்னா பிரெஞ்சு. இவங்க 5 பேர் தான் இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் 5 ஐரோப்பியர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஐரோப்பியர்கள் எதுக்காக இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க? முதல் ஐரோப்பியர் யார் வருகை தந்தா? போர்ச்சுகீஸ் வருகை தந்துச்சு. எதுக்காக வருகை தந்துச்சு? ஒன்னும் இல்ல, போர்ச்சுகல் கவர்மெண்ட், அதாவது எல்லாமே ஐரோப்பா தான். போர்ச்சுகல் கவர்மெண்ட் அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த கடல் பயனாளி இருப்பாங்களே, சி வாயேஜர்ஸ், அதாவது கடல்ல பயணிப்பாங்களா, நல்ல திறமை வாய்ந்த நபர்கள், அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுத்துச்சு. அதாவது என்ன சொல்றது, ஒரு போட்டி கொடுத்துச்சு. என்ன போட்டினா, எப்பா கிறிஸ்துவ மதத்தை உலகம் ஃபுல்லா பரப்பணும், பிளஸ் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய வளங்கள் இருக்குல்ல எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும். இப்படிதான் சொல்லணும். சரியா? கொள்ளையடிக்கணும். அதுக்கு உலகத்துல எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு போய் கண்டுபிடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் டைம் செட்டில் பண்றான்னு சொல்லிட்டு சொன்னுச்சு போர்ச்சுகல் கவர்மெண்ட். அதை ஏத்துக்கிட்டு கொலம்பஸ் அமெரிக்கா போய் கண்டுபிடிச்சு அங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாரு. கிறிஸ்துவ மதத்தை பரப்புற வேலையை பார்த்தாரு. கிறிஸ்டோபர் மெகலன் சொல்லிட்டு, அதாவது மெகலன் ஒரு நபர் இந்தோனேஷியா போய் அங்க அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு நபர் வாஸ்கோ ட காமான்னு ஒரு நபர், அவர் அப்படியே அந்த சைடு தென்னாப்பிரிக்கா வழியா அப்படியே இந்திய பெருங்கடல் வழியா இந்தியாவை கண்டுபிடிச்சாரு. கடல் வழியா கண்டுபிடிச்சாரு. ஏன்னா நில வழியில ஆல்ரெடி இருக்கு ரூட்டு, கடல் வழியில கண்டுபிடிச்சாரு முதல் நபர் வாஸ்கோ ட காமா. 1498 வாஸ்கோ ட காமான்னு சொல்லக்கூடிய நபர் போர்ச்சுகீஸ் அடைந்தார் 1498. சரியா? இந்த வாஸ்கோ ட காமா சென்னை இந்தியா அடைந்தார். கொச்சின் அடைந்தார். கொச்சின் மன்னர் வருகை அவரை வரவேற்கிறார். இந்த வாஸ்கோ ட காமால பெரிய ஆளா பார்க்க தேவையில்ல. ஏன்னா இந்த வாஸ்கோ ட காமா மொத்தமா திருடுறதுக்கு தான் வந்தாரு. ஒரு திருட்டு கும்பல் வேணா வச்சுக்கலாம், ஒரு திருட்டு நபர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சரியா? 1497 தான் முதல் முறை வருகை தந்தார். 1503 கொச்சின்ல ஃபேக்டரி கட்டுறாரு. எது? கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரி. 1505 யார்? வாஸ்கோ ட காமா. 1498 வந்தாரு. வந்ததை விட 10 மடங்கு அதிகமா கொள்ளையடிச்சு போனாரு. திரும்ப இன்னொரு வாட்டி வராரு. எப்ப வராருன்னா 1502 வராரு. சரியா? 2 வாட்டி வருகை தராரு வாஸ்கோ ட காமா. 2 வாட்டி கொள்ளையடிக்க. இந்தியா சூப்பரா இருக்கே, நல்ல கொள்ளையடி, நறுமண பொருட்களா இருக்கே, நல்லா எவனும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு கொள்ளையடிச்சு போனாரு. அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சது பத்தாம இங்கேயே அந்த பொருளை தக்க வைக்கிறதுக்கு ஒரு கோட்டையை கட்டி விட்டுருவோம். சரியா? கொள்ளையடிக்கிறத தக்க வைக்கிறது ஒரு கோட்டை. 1503 கொச்சின்ல ஒரு கோட்டை. 1505 கண்ணூர், கேரளால கண்ணூர் ஒரு இடம், கண்ணூர்ல ஒரு கோட்டை. சரியா? 2 கோட்டையை வாஸ்கோ ட காமா கட்டுறாரு. வாஸ்கோ ட காமா ஒரு பயனாளி, ஒரு வர்த்தகர் தான், அதாவது ஒரு பிசினஸ் மேன். என்னடா ஒரு பிசினஸ் மேனே இந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியுதா? அப்ப ஏதோ ஒன்று இருக்கு இந்தியாலன்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் நாடே அடுத்தடுத்து கவர்னர் அனுப்புறாங்க. அந்த வழியில முதல் கவர்னர் தான் இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மிடா. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வைஸ்ராய். இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் போர்ச்சுகீஸ் வைஸ்ராய் அல்லது போர்ச்சுகீஸ் கவர்னர்னு சொல்லலாம் இந்த டி அல்மிடாவை. இவதான் நீர் கொள்கைன்னு ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்துறார். அதான் கேள்வி. சரி, அதான் கேள்வி. ஒண்ணு இல்ல, அது கொள்கைனா இந்திய பெருங்கடல் ஃபுல்லா போர்ச்சுகீஸ் கப்பலை ரோந்து விடுவாங்க. சரியா? வேற எவனாவது ஐரோப்பியர் இந்தியாக்குள்ள வராம பாத்துக்கோ, அவ்வளவுதான். ஏன்னா இவங்க கடல்ல சிறந்தவங்கல, அதனால நிலத்துல தோத்துருவாங்க. அதனால தான் பிரிட்டிஷ தோத்தாங்க நிலத்துல. கடல்ல ஆனா இங்க ஜாம்பவங்க. பிரான்சிஸ்கோ அல்மிடா இவதான் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வைஸ்ராய். நீர் கொள்கையை அறிமுகம் செய்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் குக்னு ஒருத்தர் இருக்காரு போர்ச்சுகீஸ்ல, ஆல்பர்ட் குக். இவரு ஞாபகம் வச்சுங்க, இவர் ஒரு முக்கியமான ஆள் தான். போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை இந்தியால நிலைநாட்டியவர் ஆல்பர்ட் குக். போர்ச்சுகீஸோட அதிகாரத்தை. He is the first Portuguese to establish Portuguese power in India.
முதல் போர்ச்சுகீஸ் வைஸ்ராய் இந்தியாவுக்கு வருகை தந்தது ஆல்மிடா. போர்ச்சுகீஸோட அந்த அரசியல் அதிகாரத்தையே இங்க நிலைநாட்டியவர் யார் அப்படின்னா ஆல்பகுக். கொச்சின்ல தான் இவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சாரு. சரியா? இவருக்கு அடுத்த கடியான் அவர் வந்து நின்னோடி கண்ணா. இவர் வந்து கொச்சின்ல இருந்து கோவாக்கு ஷிஃப்ட் பண்றாரு ஹெட் குவார்ட்டர்ஸை. சரியா? எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. கொச்சின்ல வந்து தலைமையிடத்தை போர்ச்சுகீஸ் அமைத்த நபர் யாருன்னா ஆல்பகுக். கொச்சின்ல இருந்து கோவாக்கு மாற்றியது நின்னோடி கண்ணா. ஓகேவா? கோவால போய் அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதம் மாற்ற வேலையை அங்க போய் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வைஸ்ராய் யாருன்னா ஆல்பகுக். முதல் போர்ச்சுகீஸ் இங்க இந்தியாவுக்கு வருகை தந்த நபர் யாருன்னா வாஸ்கோ ட காமா. எந்த வருஷம் 1498. ரெண்டாவது வாட்டி 1502. 2 கோட்டை கொச்சின்லயும் கண்ணூர்லயும் 1503லயும் 1505லயும் கட்டுறாங்க. ஸோ இந்த கேள்வி சம்மந்தப்பட்டது போர்ச்சுகீஸ்னால அதோட நிப்பாட்டுறேன். அடுத்து டச்சு, பிரிட்டிஷ், டான்ஸ், பிரெண்ட்ஸ்லாம் அடுத்தது இருக்கு, அப்படியே பார்ப்போம் பின்னாடி. சரியா? இந்த பிரிட்டிஷை சேர்ந்த முதல் நபர் யாருன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ். அவர் தான் இந்தியாவுக்கு வருகை தந்தார். முதல் பிரிட்டிஷ் அம்பாசிடர் யாருன்னு கேட்பாங்க. முதல் பிரிட்டிஷ் தூதகர் இந்தியாவுக்கு வருகை தந்தது யாருன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. தாமஸ் ரோ. இவர் தான் முதல் பிரிட்டிஷ் தூதகர். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அம்பாசிடர் டு ரீச் இந்தியா தாமஸ் ரோ. சரியா? தாமஸ் ரோ. முதல் பிரிட்டிஷ் டு ரீச் இந்தியா கேப்டன் ஹாக்கின்ஸ். கடல் வழியா. சரியா? கப்பல் வழியா. இதோட 2வது கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ நீல நீர் கொள்கை யார் அறிமுகம் செய்கிறார்? பிரான்சிஸ்கோ டி ஆல்மிடா. 3வது which are the following were the resolutions taken in second self respect movement? பின்வருவற்றில் 2ஆம் சுயமரியாதை இயக்கத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் யாவை? இந்த சுயமரியாதை இயக்கம் இருக்குல்ல, இது வந்து 1929ல முதல் சுயமரியாதை இயக்கம் பெரியார் நடத்துவாரு. 1930ல 2ஆம் சுயமரியாதை இயக்கம் பெரியார் நடத்துவார், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். இந்த சுயமரியாதை இயக்கம் எப்ப அறிமுகம் செய்வார் அப்படின்னா 1925ல 1925ல. ஸோ ஃபர்ஸ்ட் மாநாடு 29, செகண்ட் மாநாடு 30. இந்த 2 மாநாடுல இருந்தா கேள்விகள் வரும் எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் மாநாடு செங்கல்பட்டுல நடக்கும். செகண்ட் மாநாடு ஈரோட்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் மாநாடு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னா சவுந்தரபாண்டியன் ஒரு நபர். செகண்ட் மாநாடு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னா ஜெயகர்னு ஒரு நபர். சரியா? ஃபர்ஸ்ட் மாநாட்டில் என்னென்ன உறுதிமொழி எடுத்திருப்பாங்க அப்படின்னா சுயமரியாதை திருமணம் செய்யணும். அதாவது சடங்கு சம்பிரதாயம் இல்லாம ஐயர் இல்லாம திருமணம் செய்யணும். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்யணும். எது ஃபர்ஸ்ட் மாநாட்டில்? பெண் சுதந்திரத்தை வழங்கணும். பெண்களுக்கான உரிமைகளை வழங்கணும், மீட்டெடுக்கணும். சரியா? பெண் சுதந்திரம் வழங்கணும், பெண்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டில் உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. செகண்ட் மாநாட்டில் என்ன உறுதிமொழி எடுத்திருப்பாங்கன்னா மதுவை ஒழிக்கணும். சரியா? அப்படியே இதுக்கு மாறாக வேற ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பாங்க, மதுவை ஒழிக்கணும். செகண்ட் மாநாட்டில் மக்கள் தொகையை வந்து கட்டுப்பாடோட வைக்கணும். 2வது மாநாட்டில் 1930ல. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த சிங்கப்பூர், மலேசியால சுத்தி வருவாரு. அங்க பாப்புலேஷன் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும் பார்த்து ஈரோடு பெரியார் வந்து இந்த பரிந்துரை செய்வார். அதான் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும்ட்டு. அப்புறம் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது 2ஆம் மாநாட்டில் எடுத்த உறுதிமொழி. தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இளைஞர்களை மேம்படுத்தணும், யூத் எம்பவர்மெண்ட். ஸோ யூத் எம்பவர்மெண்ட், மதுவை ஒழிக்கணும், மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைக்கணும், தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பா 1930ல தான் முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவை வந்து கொண்டு வருவாங்க. அந்த மசோதாவை ஆதரித்தது 2ஆம் சுயமரியாதை மாநாட்டில் ஜெயகர் தலைமையில பெரியார் ஆதரித்தார். சரியா? இது எக்ஸாம்ல கேட்பாங்க. முதல் மாநாடா 2ஆம் மாநாடா? 2வது மாநாடு. ஸோ முதல் மாநாட்டில் என்னென்ன உறுதிமொழின்னு சொல்லிட்டேன், 2ஆம் மாநாட்டில் என்னென்ன உறுதிமொழின்னு சொல்லிட்டேன். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெரியாரோட சிந்தனைகள்லாம் இருக்குல்ல, முதன்மையான சிந்தனைகள் என்ன சொல்லுவீங்க? பிராமண எதிர்ப்பு, சுயமரியாதை திருமணம், ஏன்னா அப்புறம் பகுத்தறிவு, அப்புறம் பெண் சுதந்திரம், பெண் உரிமை, இது எல்லாமே ஃபர்ஸ்ட். சரியா? அதுல விட்டு போனல செகண்ட். முடிஞ்சா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். பின்வற்றில் 2வது தானே கேட்குறாங்க. சரியா? விடோ ரீமேரேஜ் இது ஃபர்ஸ்ட், இன்டர்கேஸ்ட் மேரேஜ் இதுவும் ஃபர்ஸ்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதுவும் ஃபர்ஸ்ட். நன் ஆன்சர், எதுவும் இல்லை இஸ் த ஆன்சர். இது கொஸ்டின் நம்ம எடுத்தது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ல வந்தது, எதுவும் இல்லை. சரியா? 2ஆம் சுயமரியாதை மாநாட்டில் இதெல்லாம் எதுவும் இல்லை. இது 3மே முதல் சுயமரியாதை மாநாட்டில் எடுத்தது. அடுத்த கொஸ்டின், which are the following statements are correct? பின்வருவற்றில் சரியானதை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். கரெக்ட் தான். இங்க ஸ்டேட்னு குறிக்கிறது வந்து நீங்க ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்காதீங்க, கண்ட்ரி. ஏன்னா அந்த காலத்துல அரசியல் அறிஞர்கள்லாம் ஸ்டேட்னு சொல்லிட்டு கண்ட்ரியை தான் குறிப்பிடுவாங்க. மேக்கியாவெலின்னு ஒரு நபர், அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு இதை. மேக்கியாவெலி ஃப்ரீ டைம்ல பார்ப்போம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த ஹெட் ஆஃப் த கண்ட்ரினால ஸ்டேட்னால ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஓகே, எக்ஸிகியூட்டிவ் பவர் எல்லாமே இவர் கையில தானே இருக்கு. ஆர்டிகல் 53 எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் பிரசிடென்ட் கையில தான் எழுதியிருப்பாங்க. 53 ஆர்டிகல். ஸோ இந்த கேள்வியில் 2மே கரெக்ட். ஸோ 1 மற்றும் 2 2மே கரெக்ட். சரியா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர்.
பிரசிடென்ட் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, அதையும் பார்த்துருவோம். 52 பிரசிடென்ட்னு ஒரு போஸ்டிங்கை பத்தி குறிக்குது. சரியா? 53 இவருக்கான நிர்வாக அதிகாரத்தை பத்தி குறிப்புது. அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரம் வந்து 53. சரியா? 61 வந்து பிரசிடென்ட்டை வந்து பதவி நீக்கம் செய்வது இருக்குல்ல, இம்பீச்மெண்ட், பதவி நீக்கம், இது வந்து 61 குறிப்புது. இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. 61. 72 பிரசிடென்ட்டோட மன்னிக்கும் அதிகாரம் இருக்குல்ல, அதாவது பார்டன் பவர்ஸ். இந்த பார்டன் பவர்ஸ் வந்து 72, இது எக்ஸாம்ல கேட்பாங்க. 72. 74 ஒரு முக்கியமான ஆர்டிகல் பிரசிடென்ட்டுக்கு, அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூறுவதை குடியரசுத் தலைவர் கேட்கணும். பிரசிடென்ட் ஷுட் ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அமைச்சர்கள் சொல்வதை குடியரசுத் தலைவர் கேட்கணும். அமைச்சர்களின் ஆலோசனையை எய்ட் அண்ட் அட்வைஸ், இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். சரியா? எதை சொன்னாலும் பிரசிடென்ட் கேட்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். 74 பிரசிடென்ட் வந்து அப்படியே இறுக்கி கட்டி போட்டிருக்கு. அவருக்கு சுதந்திரமா எந்த அதிகாரமும் இல்ல, அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அதை கேட்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 74. 123 பிரசிடென்ட்டோட அவசர சட்ட அதிகாரம், ஆர்டினன்ஸ் பவர். 143 அவசர சட்ட அதிகாரம், தனியாக பார்ப்போம். அவசர சட்ட அதிகாரம்னா நாடாளுமன்றம் செயல்படாத போது பிரசிடென்ட் வந்து ஒரு சட்டத்தை போடலாம் அமைச்சர்கள் சொல்லி. சரியா? 123 ஆர்டராவதுல 1, 2, 3 ஆர்டராவது ஆர்டினன்ஸ் பவர், ஞாபகம் வச்சுங்க. 143 வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸை வந்து பிரசிடென்ட் வந்து கேட்கணும். அதாவது சாரி, பிரசிடென்ட்க்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கேட்கலாம். அட்வைசரி பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம். 143 143. சரியா? ஸோ 52 53 நிர்வாகம், 61 இம்பீச்மெண்ட், 72 மன்னிக்கும் அதிகாரம், 74 அமைச்சர் சொல்வதை குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும், 123 அவசர சட்டம், 143 உச்சநீதிமன்றம் ஆலோசனை கேட்கலாம். இன்னொன்று இருக்கு 361 ஒன்று இருக்கு, ஆர்டிகல் 361. இது என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் வந்து இருக்கார்ல, அவர் பதவியில் இருக்க வரைக்கும் எந்த தப்பு செஞ்சாலும் சரி அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. பதவி விலக்கம் செஞ்சது வேணா எடுக்கலாம். சரியா? பதவி நீக்கிட்டு வேணா எடுக்கலாம். அதாவது அது வந்து 361 பிரசிடென்ட்க்கு பாதுகாப்பு கொடுக்குது. 361. இப்ப பிரசிடென்டா ஒருத்தர் இருக்காரு, ஒரு கொலை செஞ்சிட்டாரு அப்படின்னா கைது செய்ய முடியாது. என்ன சார் கைது செய்ய முடியாதா? இல்லங்க, பிரசிடென்ட்ல இருந்து இம்பீச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கைது செய்யலாம். சாதாரணமா அவர் பதவி நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார்ல, அப்ப வந்து யூஆர் அண்ட் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சுட்டு கூட்டிட்டு போலாம். அது 361 அவர் பாதுகாப்பு கொடுக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே என்ன கொஸ்டின் சம்மந்தப்பட்டது? பிரசிடென்ட் கொஸ்டின் சம்மந்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின், 1861 ஆண்டில் இந்திய குடிமைப் பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை ஹூம்? லார்ட் கேனிங். ஏன்னா அந்த டைம்ல அவர் தான் வந்து கவர்னர் ஜெனரல், கேனிங். சரியா? கேனிங். இது சம்பந்தப்பட்ட மறைமுக பாயிண்ட்ஸ் என்ன எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா, இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ்ல முதல் இந்திய குடிமை பணி நபர் யார்? ஃபர்ஸ்ட் இந்தியன் சிவில் சர்வீஸ்ல பாஸ் ஆன முதல் நபர் யார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யார்னா ரவீந்திரநாத் டாகூரோட பிரதர் சத்யேந்திரநாத் டாகூர். சத்யேந்திரநாத் டாகூர், SNTன்னு ஷார்ட்டா போட்டுக்கிறேன். சத்யேந்திரநாத் டாகூர் இவர் தான் வந்து முதல் சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ண முதல் நபர். சரியா? 1863 பாஸ் பண்றாரு, 1863 பாஸ் பண்றாரு. 1863 ஞாபகம் வச்சுங்க, 1863 பாஸ் பண்றாரு. மற்றபடி இதுல பாக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. கேனிங் இவர் தான் முதல் இந்தியாவின் வைஸ்ராய். இந்தியாவின் முதல் வைஸ்ராய். சரியா? இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னா கேனிங் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்னர் ஜெனரல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1858 இந்திய அரசாங்க சட்டம் வந்திருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1958. அதாவது சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் இந்தியா ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் வந்து கிழக்கிந்திய கம்பெனில இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே போயிடும். அந்த சட்டம் தான் 1858 சட்டம். அந்த சட்டத்தில் வைஸ்ராய், முதல் வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் போஸ்டிங் பதிலா வைஸ்ராய்னு போஸ்டிங் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. முதல் வைஸ்ராய் யாருன்னா கேனிங். சரியா? வைஸ்ராய் தான் பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஆனா கவர்னர் ஜெனரல் தான் அதுக்கப்புறம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதை விடுங்க. ஏன்னா இந்தியாவோட கடைசி பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் தானே மவுண்ட் பேட்டன் சொல்றோம். இந்தியாவோட கடைசி பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் சொன்னாலும் ஓகேதா, வைஸ்ராய் சொன்னாலும் ஓகேதா. அது வரைக்கும் கவர்னர் ஜெனரல் வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அபிஷியலா இந்தியாவின் முதல் வைஸ்ராய் கேனிங். சரியா? 1863 அது ஞாபகம் வச்சுங்க. The main aim of Hindu marriage Tamil Nadu Amendment Act of 1967 is 1967 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? 1967 வந்து இந்து திருமண சட்டத்திருத்தம் செய்வாரு அண்ணா. முக்கியமான நோக்கம் என்னன்னா, இட் கேவ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஹிந்து மேரேஜஸ், இந்துக்களின் திருமணங்களுக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்குவது. இதான் முக்கியமான இது. சரியா? குறிப்பா வந்து ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வது. இதான் ஞாபகம் வச்சுங்க. இட் ஃபிக்ஸ் த ஏஜஸ் ஆஃப் இது இல்ல, கேன்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் இன் தமிழ்நாடு இது இல்ல, சேஃப் கார்டிங் இந்து மேரேஜஸ். ஒரு நிமிஷம், ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம். தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் அளிப்பது,
சேஃப்கார்டிங் இந்து மேரேஜஸ், இந்துக்களின் திருமணங்களுக்கு சிறப்பு அங்கீகாரம். இரண்டாவதுங்க பிங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம், அது சுயமரியாதை திருமணங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். இதான் கரெக்ட். இது ஸ்பெஷல் நான் சுயமரியாதை நினைச்சிட்டேன். ரெண்டாவது கரெக்ட் ஆப்ஷன் பி சுயமரியாதை திருமணம். சரியா? சுயமரியாதை திருமணம்ங்கிறது பெரியாரோட முதல் மாநாட்டில் பேசியிருப்பார்ல, அதை சட்டப்படி நிறைவேற்றினவர் யார் அப்படின்னா அண்ணா, சட்டத்தை செஞ்சு. சரியா? இதுபடி வந்து கலப்பு திருமணத்தை வந்து ஆதரிச்சிருப்பாரு அண்ணா. இன்னைக்கு டேட்ல சுப்ரீம் கோர்ட் கூட இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. இப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டம் செல்லும் தான் சொல்லிடுச்சு. சரியா? இந்த சுயமரியாதை திருமணம் தமிழ்நாட்டில் செல்லும் தான், கலப்பு திருமணம் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வது செல்லும் தான் சொல்லிடுச்சு. அண்ணாவோட ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அண்ணாவோட ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா அரசு பேருந்தையும் வந்து தேசியமயமாக்குனது யார் அப்படின்னா அண்ணாவோட ஆட்சியில தான். ஸோ பேருந்து தேசியமயமாக்குனது அண்ணாவோட ஆட்சியில தான். அது மட்டும் இல்லாம இந்திரா காந்தி அந்த டைம்ல வந்து மும்மொழி கொள்கையை அறிமுகம் செய்வார். அந்த நேரத்தில் அண்ணா வந்து மும்மொழி கொள்கைலாம் வேணாம், எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் சொல்லிட்டு சொன்னவரும் அண்ணா தான். ஸோ இருமொழி கொள்கை போதும் சொன்னவர் அண்ணாவோட ஆட்சியில தான். அது மட்டும் இல்லாம மெட்ராஸுங்கிற பெயரை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1969 ஜனவரி மாசம் போல பெயர் மாத்தினவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரைன்னு சொல்லக்கூடிய அண்ணா. ஒரு தலைமை செயலகத்துல வந்து சத்தியமவா ஜெயத்தியன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதை வந்து வாய்மையே வெல்லும் சொல்லிட்டு மாத்த அட்வைஸ் பண்ணவர் யார் அப்படின்னா அண்ணா. அதே மாதிரி சட்டசபையில திருவள்ளுவர் போட்டோவை வந்து மாட்டினவர் யார் அப்படின்னா அண்ணா. அதே மாதிரி ஸ்ரீமதின்னு பயன்படுத்தாதீங்க, திருமதியின் பயன்படுத்துங்கன்னு சொன்னவரும் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை. அதுமாதிரி நில உச்சவரம்பை வந்து 30 ஏக்கர்ல இருந்து 15 ஏக்கர் குறைச்சவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரைன்னு சொல்லக்கூடிய அண்ணா. சரியா? இது எல்லாமே அண்ணாவோட ஆட்சியில் நடந்த விஷயங்கள். நம்ம டீட்டெயிலாவே பார்ப்போம். சரியா? டீட்டெயிலாவே நிறைய விஷயங்கள் இருக்கு, டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட்டா? இந்த கொஸ்டின் பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். He is elected by the Council of States. The vice president presides over the meeting of the Council of States. இது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். He is elected by the Council of States. அவர் வந்து மாநிலங்களவையினால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல, மக்களவை மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ ஏ கரெக்ட். ஆனா ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சரியா? பி ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. சரி, ஒரு நிமிஷம். He is elected by the Council of States. இல்ல ஆர் தப்பு. அப்ப ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ சரி, ஆர் தவறு. ஏ சரி, ஆர் தவறு. அதாவது துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறாங்கிறது கரெக்ட். ஆனா இஸ் எலெக்டட் பை த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறது தப்பு. துணை குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும், வைஸ் பிரசிடன்ட் பொறுத்த வரைக்கும் அவரோட எலெக்ஷன்ல மக்களவையும் பங்கேற்பாங்க, மாநிலங்களவையும் பங்கேற்பாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ வைஸ் பிரசிடன்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிகல் சொல்றாங்க அப்படின்னா 63 ஆர்டிகல் வைஸ் பிரசிடன்ட் பத்தி பேசுறாங்க, துணை குடியரசுத் தலைவரை பத்தி பேசுறாங்க. இந்த துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாக்கும் சேர்மன் தான் அப்படின்னு சொன்னது 64 ஆர்டிகல். துணை குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபா சேர்மன், மாநிலங்களவை தலைமை அதாவது சேர்மன் அப்படின்னு சொன்னது யாருன்னா 64. சரியா? இந்த 2 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுங்க. பிரசிடென்ட் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆகலாம், குடியரசுத் தலைவராக மாறலாம் அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் 70. பிரசிடென்ட் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக ஆகலாம் சிறிய காலத்துக்கு அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் 70. இந்த 3 ஆர்டிகளும் துணை குடியரசுத் தலைவர் பத்தியான ஆர்டிகல்ஸ். துணை குடியரசுத் தலைவருங்கிற போஸ்டிங்கே அமெரிக்க நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவருங்கிற போஸ்டிங்கே அமெரிக்க நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. அது ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த क्वेश्चन பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோவிங் பார்ட்ஸ். எவ்வளவு? பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க, சரியான இணையை தேர்வு செய்க. வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854, ஹண்டர் கமிஷன் 1882, யூனிவர்சிட்டி ஆக்ட் 1880, வார்டா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் 1904. இதுல வந்து முதல் ரெண்டும் கரெக்ட்டுங்க. வுட் அறிக்கை வந்து 1854 போட்டிருப்பாங்க, ஹண்டர் கமிஷன் 1882 போட்டிருப்பாங்க. சரியா? இந்த வுட்ஸ் அறிக்கை தான் முதல் முறை இந்தியாவிலே வந்து வட்டார மொழியில வந்து கல்வி கற்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தது. வுட்ஸ் டிஸ்பேட்ச் தான். சார்லஸ் வுட்னு சொல்லக்கூடிய நபர், அவர் தான் முதல் முறை 1854 ஒரு அறிக்கை வெளியிடுறார். இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் வேணாம், அந்த மக்காலே இருக்கான்ல, இந்த மக்காலே சொன்ன இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் யாரும் கத்துக்காதீங்க, எல்லாம் வட்டார மொழி, தமிழ்ல கத்துங்க, தெலுங்குல கத்துங்க, மலையாளம் கத்துங்க, எல்லாம் வட்டார மொழியிலும் கல்வி கற்க வேண்டும் சொன்ன முதல் நபர் பிரிட்டிஷ் நபர் தான் சார்லஸ் வுட். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் தான், சார்லஸ் வுட் தான். அந்த அறிக்கையில் இருக்கும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரோட அறிக்கையில இடம்பெற்றிருக்கும். சரியா? பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, வட்டார மொழி ரீஜனல் லாங்குவேஜஸ் இல்லைன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜ்க்கு முக்கியத்துவம் கொடுத்ததுலாம் வுட்ஸ் டிஸ்பேட்ச் தான். இந்த ஹண்டர் கமிஷன்ல சும்மா கண் தொடர்பு தான் போட்டிருப்பாங்க, அதனால எந்த வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1882. இது யாருடைய ஆட்சி காலம்? 1882னா ரிப்பன் கவர்னர் ஜெனரல் இருந்தப்ப. இது ரிப்பன் ஆட்சி காலம், இது டல்ஹௌசி ஆட்சி காலம். டல்ஹௌசி, ரிப்பன், இது ரெண்டும் தப்புங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆக்டும் இதுவும் தப்பு. யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து 1904 போட்டிருப்பாங்க, கட்சன் ஆட்சி காலத்துல.
இந்தியாவில் கூடிய எல்லா பல்கலைக்கழகத்தையும் பிரிட்டிஷ் வந்து கையகப்படுத்திடும். எல்லா பணமும் நான் தான் கொடுப்பேன், நான் சொல்ற சிலபஸ் தான் எல்லாம் படிக்கணும்ட்டு. அதான் 1904 பல்கலைக்கழக சட்டத்தோட சிறப்பம்சம். வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் காந்தியோட ஸ்கீம் 1937 வாக்குல இந்த கல்வி முறையை அறிமுகம். அதாவது பிராக்டிக்கல் எஜுகேஷன், செயல்முறை கல்வி, காந்தியோட முறை திட்டம். நாள் இல்ல சரியா. ஜாகிர் ஹுசைன் அவர் தான் சேர்மனா போடுவார் இந்த வார்தா கல்வி முறைக்கு. குஜராத்ல தான் அறிமுகப்படுத்துவார். குஜராத்ல தான் வார்தானோட இடம் இருக்கு, அங்கதான் இந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்துவார். செயல்முறையில எல்லாம் கத்துங்கப்பா, ஆங்கில கல்வியில வேணாம், செயல்முறையில கத்துங்க, நம்ம இந்தியா பத்தி கத்துங்க. அதான் வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். ஜாகிர் ஹுசைன் தான் அதோட தலைமை. ஸோ இந்த 2 வருஷம் தப்பு சரியா, இது 2க்கும் வருஷம் கரெக்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க. பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? Which of the following Sangam literature gives exclusive references about the Sangam Cheras? சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பதிற்றுப்பத்துன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும் சரியா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. என்ன எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல, நம்ம படிச்ச விஷயம் தான். மேசர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொறுத்துக. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சிஏஜியா, சிஏஜி வந்து ஆர்டிகல் 148, ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் 280, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் 323A, யூபிஎஸ்சி 315 சரியா. ஸோ அப்போ ஏக்கு வந்து 3, பிக்கு 2, A3 2 இருக்கு, B2, C4 இது ஓகேவா. இதான் ஆன்சர். இந்திய அரசு தணிக்கை இந்த சிஏஜி இருக்கால, இவருக்கு ஆர்டிகல் வந்து 148. சிஏஜினா யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க எல்லாரோட கணக்கு வழக்க பார்க்கறவர் தான் சிஏஜி, பார்லிமெண்டோட ஏஜென்ட் சரியா. சிஏஜி ஞாபகம் வச்சுங்க, சிஏஜி வந்து பார்லிமெண்டோட ஏஜென்ட். இன்னைக்கு டேட்ல சிஏஜி யார் அப்படின்னா, இந்தியாவோட தணிக்கை அதிகாரி யார் அப்படின்னா ஜிசி முர்மு. ஜிசி முர்மு சரியா. இன்னைக்கு டேட்ல பேசியிருக்கிறது 2024 பிப்ரவரி மாசம் போல ஜிசி முர்மு. நிதி ஆணையம்கான ஆர்டிகல் வந்து 280. நிதி ஆணையம்னா வந்து மத்திய மாநில அரசோட நிதிகளை எப்படி பகிர்ந்து கொள்ளலாம், டாக்ஸ் வந்து எப்படி வந்து பிரிச்சு கொள்ளலாம் சொல்லிட்டு ஆலோசனை கூடக்கூடிய அமைப்பு தான் நிதி ஆணையம். 280 அதோட ஆர்டிகல் சரியா. முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து கேசி நியோஜி. இன்னைக்கு டேட்ல 16வது நிதி ஆணையம் போட்டிருக்காங்க. இதுக்கு யார் தலைவர் அப்படின்னா அரவிந்த் பனகரியா. அரவிந்த் பனகரியா சரியா. நிர்வாக தீர்ப்பாயம்ங்கிறது ஆர்டிகல் 323A தான். அதாவது நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வேலைகள்ல பிரச்சனை, ஏதாவது உங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க போய் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா இங்க தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நிர்வாக தீர்ப்பாயம் அதுக்காகவே இந்திரா காந்தி அமைச்சாங்க. இங்க பாருங்க பிராக்கெட்ல ஏ போட்டிருக்காங்க பாருங்க. அப்புறம் இந்திரா காந்தி அமைச்சது எத்தனை சட்ட திருத்தம்? மினி கான்ஸ்டிடியூஷன் 42nd அமெண்ட்மெண்ட் சரியா. யூபிஎஸ்சி வந்து ஆர்டிகல் 315. யூபிஎஸ்சி வந்து ஆர்டிகல் என்னது 315 சரியா. இந்த யூபிஎஸ்சிக்கான சேர்மன் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா மனோஜ் சூட் நினைக்கிறேன் சரியா. மனோஜ் அப்படின்னு பேர் வரும் சரியா. தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க மனோஜ் அப்படின்னு சரியா. இன்னைக்கு டேட்ல சேர்மன் ரைட் ஓகே. அரவிந்த் பனகரியா ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் ஞாபகம். ஹூ ரோட் த புக் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம்? இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? மௌலானா ஆசாத் சரியா. மௌலானா ஆசாத். மௌலானா ஆசாதை பத்தி சொல்லணும்னா 1888 சவுதி அரேபியால பிறக்கிறார். அங்கேயே வந்து கல்வி கற்கிறார். இந்தியாவில் வந்து அல் ஹிலால் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அதை பிரிட்டிஷ் பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அல் பலாக், அதாவது தமிழ்லையும் இதே தான், அல் பலாக் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அதையும் பிரிட்டிஷ் பேன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலாஃபத் இயக்கம் வந்து பங்கேற்கிறார். கிலாஃபத் இயக்கம்ல காந்தி கூட பங்கேற்கிறார். அங்க காந்தியை வந்து தனது குருவாக ஏற்றுக்கொள்கிறார். குருனா என்ன, அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கிறார். யார் அப்படின்னா மௌலானா ஆசாத். இந்த கேள்வி இது 1923 முதல் இளைஞர், அதாவது யங்கஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட் யாருன்னு கேட்பாங்க. ஆசாத் தான். 1923 சின்ன வயசு தான் காங்கிரஸ் பிரசிடென்டா போட்டாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் ஆட்சி சரியா, காங்கிரஸ் கட்சி சரியா. 1923 ஞாபகம் வச்சுங்க. மௌலானா ஆசாத் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா ஆசாத். ஐஐடின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இருக்குல்ல, இதை முதல் முறை ஆரம்பிச்சதே யாருன்னா மௌலானா ஆசாத் தான். கல்வி அமைச்சராக இருந்தப்ப கராக்பூர்ல நினைக்கிறேன், கராக்பூர்ல ஆரம்பிச்சார். குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை வந்து ராஜாஜி எதிர்த்திருப்பாரு, ஆனா ஆசாத் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. வெளியேறு இயக்கத்தை மௌலானா ஆசாத். அவர் தான் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம்ங்கிற நூல் எழுதினார். இது மட்டும் இல்ல, டாஸ்கிரா அப்படின்னு இன்னொரு நூல் இருக்கு. தாஸ்கிரா, தஜுமனுல் ஒரு நூல், டாஸ்கிரான ஒரு நூல், குபா இரு கட்டீர் அப்படின்னு ஒரு நூல், குபார் இ கட்டீர்னு ஒரு நூல், டாஸ்கிரா, தஜுமனுல், இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். இந்த நூலில் எழுதினவர் யார் அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். ஞாபகம் வச்சுங்க. வாட் ஆட்ஸ் பியூட்டி டு த வெல் ரன் கவர்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி அக்கார்டிங் டு திருக்குறள்? ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்?
மலையும் அருவியும் அதெல்லாம் குறிப்பாரா என்ன? வாய்ப்பே இல்லை. நடுநிலையாளரும் வணிகரும். வணிகர்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சா நாட்டு வளம். வெல்த் அண்ட் ஈல்ட் வாய்ப்பு இருக்கு. செல்வமும் விளைச்சலும். பகையின்மையும் பின்மையும். வித்தவுட் எனிமிட்டி அண்ட் வித்தவுட் டிசீஸ். வித்தவுட் டிசீஸ் இருக்கிறதுனால ஒரு நாட்டோட வளம் வந்து என்னது? ஆட்ஸ் பியூட்டி அது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சி ஆப்ஷன் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி திருக்குறள் கேள்வியில திருவள்ளுவர் மாதிரியே யோசிக்கணும். சரியா? செல்வமும் விளைச்சலும். வெல்த் அண்ட் ஈல்டு ஆன்சர். மற்றபடி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது, இந்தியாவில் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? தனி பிரதிநிதித்துவம், செப்பரேட் எலக்டோரேட். கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. ஏன்னா 1909 சட்டம், இந்திய அரசு சட்டம் 1909, மின்டோ மோர்லே சட்டம். மின்டோ மோர்லே, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட். என்ன என்னது? தனி பிரதிநிதித்துவத்தின் தந்தை மின்டோ. லார்ட் மின்டோன்னு சொல்லுவாங்க. லார்ட்லாம் தேவையில்ல, மின்டோ போதும். சரியா? 1909 வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து தனி பிரதிநிதித்துவத்தை வழங்கியவர் இந்த சட்டம் தான், 1909. இந்த 1909 இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த சட்டத்துல தான் முதல் முறை ஒரு இந்தியரை வந்து வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், செயலாக்க கவுன்சில்ல சேர்க்கிறாங்க. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. சத்யேந்திரநாத் டாகூர் இல்ல, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட முதல் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய இந்தியர். செயலாக்க துறையில் இருக்கக்கூடிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. எந்த சட்டத்தில் அதை வழிவகுக்கிறாங்க அப்படின்னா 1909 சட்டம். இந்த சட்டத்தில் 2 விஷயம் முக்கியம். முஸ்லீம் செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தாங்க, தனி தேர்தல் முறை. தனி தேர்தல் முறைனா என்ன சார்? தனியாக பார்ப்போம். சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வந்து செயலாக்க கவுன்சிலோட முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேட்ச் த ஃபாலோவிங். சைமன் குழு, நேரு அறிக்கை, 2வது வட்டமேசை மாநாடு, வகுப்பு வாரி முறை. சைமன் கமிஷன் போடலாமே. சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேரு இல்ல, மோத்திலால் நேரு. 2வது வட்டமேசை மாநாடு 1931, வகுப்பு வாரி முறை 1932. ராம்சே மெக்டொனால்ட், இதை வழங்கியது யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட். இந்த வகுப்பு வாரி முறைனா SC STக்கு செப்பரேட் எலக்டோரேட், அதான் வகுப்பு வாரி முறை. அதுக்கப்புறம் தான் பூனா ஒப்பந்தம் போய் போடுவாங்களே, யாரு? காந்தியும் அம்பேத்கரும். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்படி பண்ணா என்ன ஆன்சர் கடைசியில்? A3 B1 3-1 இந்த 2 வருதா? C4னா இதா 3142. ஓகே, 3142. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சரியா? சைமன் கமிஷன் 1927 வருகை தருவாங்க. 1900 இருப்பாங்க அப்படியே. நேரு அறிக்கைனா மோத்திலால் நேரு அறிக்கை. எது? இந்த சைமன் அறிக்கையை எதிர்த்து போட்டிருப்பாங்களே அது. 2ஆம் வட்டமேசை மாநாடு காந்தி போய் பங்கேற்பாரு, காங்கிரஸ் பங்கேற்கும். காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் அந்த மாநாடு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது போயிடலாம். டேஷ் செஷன் ஆஃப் 1944 சேஞ்ச் த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி டு திராவிட கழகம். 1944 ஆண்டில் டேஷ் நடைபெற்ற நீதி கட்சி என்ற பேர் திராவிட கழகம். சேலம் மாநாடு. சேலம் மாநாடு பெரியார் தான் மாத்துவாரு. பெரியார் வந்து நீதி கட்சியில் இணைஞ்சது எப்பனா 1938. அண்ணா முன்னாடியே இணைஞ்சிருவாரு. நீதி கட்சியோட அந்த செய்தித்தாள் ஆசிரியராகவே இருப்பார் அண்ணா. 38 தான் பெரியார் இணைவாரு. சரியா? 44 நீதி கட்சியோட பெயரை வந்து திராவிட கழகம் மாத்திருவாரு. இந்த நீதி கட்சி செயல்முறையே சரியில்லைப்பா, எங்க பார்த்தாலும் ஊழல்பா, நீதி கட்சியின் பெயரே வேணாப்பா, திராவிட கழகம் மாத்திடலாமான்னு சொல்லிட்டு மாத்திடுவார். அண்ணாவும் சேர்ந்து முன்மொழிவார். சரியா? 1944 நீதி கட்சியோட பெயர் மாற்றப்படும். இந்த நீதி கட்சிக்கான வரலாறு நீண்ட வரலாறு. அது அப்படியே தியாகராஜ செட்டியார், நடேசனா, TM நாயர்ல ஆரம்பிச்சு 1920 ஆட்சியை பிடிப்பாங்க. சுப்ராயலு ரெட்டியார் சுமார் ஒரு 17 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க. நடுவில் ஒரு 3-4 வருஷம் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு 14 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரு? நீதி கட்சி. அது தனியா வந்து முதல்வர் வந்து அதை தனியா மெட்ராஸ் முதல்வர் யாருன்னு பாத்துக்கிறது பெஸ்ட். சரியா? அது தனியா பார்ப்போம். டீட்டெயிலாவே பார்க்கணும். நீதி கட்சி பார்ப்போம். DV ராஜமன்னார் கமிட்டி வாஸ் செட் அப் இன் 1969. எதுக்காக போட்டாங்க? ராஜமன்னார் குழு வந்து எதுக்காக போட்டாங்க? மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு. ரொம்ப ஃபேமஸான நியூஸ் இது, கரண்ட் அஃபேர்ஸ், சாரி கொஸ்டின். சரியா? மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு. பாலிட்டியில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்லாம் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஆராய்வதற்கு ராஜமன்னார் குழுன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் 1969 போடுவார். 3 நபர்கள் கொண்ட குழு, ராஜமன்னாரும் சேர்த்து. அதை பரிந்துரையை போய் இந்திரா காந்தி ஒப்படைப்பார். ஆனால் இந்திரா காந்தி மறுத்து விடுவார். 1971 ஒப்படைப்பார் ரிப்போர்ட்டை. அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தியே ஒரு கமிஷன் போடுவாங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். அது இப்போ தான் சர்க்காரியா கமிஷன். ஏகப்பட்ட வீடியோஸ்ல நான் பேசியிருப்பேன். 1983 போடுவாங்க சர்க்காரியா ஆணையம். அதன் மூலியமா தான் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து VP சிங் ஆட்சியில் 1990 அமைப்பாங்க. த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காமராஜர். காமராஜரின் அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. காமராஜரோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காந்தியோட அரசியல் குரு யாருன்னா GK கோகலே. போஸோட அரசியல் குரு யாருன்னா CR தாஸ். போஸோட அரசியல் குரு யாரு? CR தாஸ்.
சித்ரஞ்சன் தாஸ். பெரியாரோட அரசியல் குரு யார் அப்படின்னா அயோத்திதாஸ்னாரும் தங்கவயல் அப்பாதுரையும் அயோத்திதாஸ்னாரும் பெரியாரோட அரசியல் குரு. யார் யாரெல்லாம் குருக்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? போஸுக்கு யார் குரு, காந்திக்கு யார் குரு, என்ன இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு யார் யார் குரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அரசியல் குரு எல்லாமே. சரியா? பசுமை காந்தி யாரு? ஜேசி குமரப்பா. மதுரை காந்தி யாரு? என்னம்மா சுப்பராமன். மதுரை காந்தி. எல்லை காந்தி யாரு? கான் அப்துல் கஃபார் கான். எல்லை காந்தி, ஃப்ரண்டியர் காந்தின்னு சொல்லுவாங்க. எல்லை காந்தி. கேரளா காந்தி யாரு? கேலப்பன். 4 காந்தி. கேலப்பன், கேரளா காந்தி, பசுமை காந்தி ஜேசி குமரப்பா, எல்லை காந்தி கான் அப்துல் கஃபார் கான், எல்லை காந்தி, பசுமை காந்தி, மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன். டு ஹூம் டஸ் திருவள்ளுவர் கம்பேர் டு டாடி ட்ரிங்கர்ஸ்? கல் உண்பாரை திருவள்ளுவர் எதை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார்? இதெல்லாம் யோசிச்சாலே அடிக்கலாம். நஞ்சுண்பார் பாய்சன் டேக்கிங் ஹேபிட்ஸ். ஸோ ஒரு மது அருந்துதல் வந்து பாய்சனுக்கு சமம் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இல்லை ஈஸியாக அடிச்சிடலாம். சரியா? திருவள்ளுவர் மாதிரியே யோசிச்சா அடிச்சிடலாங்க. இல்லை தகவல் உரிமை சட்டம் எத்தனை நாட்கள் வரைக்கும் அந்த டைம் லிமிட் கேட்குறாங்க? 30 days, 30 நாட்கள். தகவல் உரிமை சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தகவல் உரிமை சட்டம் சிலபஸ்ல இருக்கு. இந்த தகவல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து 2005 பாஸ் பண்ணியிருப்பாங்க. 2005 மன்மோகன் சிங் ஆட்சியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, ஜனநாயகத்தின் நாணயம் தான் இந்த அதாவது இன்ஃபர்மேஷன் இஸ் த கரன்சி ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தின் நாணயம் தகவல் என்பது ஜனநாயகத்தின் நாணயம் என்று சொன்ன நபர் யாருன்னு கேட்பாங்க. தாமஸ் ஜெஃபர்சன். இவர் தான் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் த கரன்சி ஆஃப் டெமோக்ரஸிங்கிறாரு. சரியா? அந்த இன்ஃபர்மேஷனுக்காக எந்த ஒரு கவர்மெண்ட் என்ன செய்தோ அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆர்டிஐ போட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிறாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு ஒருத்தவரும், அது கீழே 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பேர் அமைக்கிறாங்க. மத்திய தகவல் ஆணையம் அமைக்கப்பட்டது 2005. அந்த ஆணையம் கீழே டிஎன்பிசி மாதிரி அது, அந்த ஆணையம் கீழே மத்திய தலைமை ஆணையன்னு சொல்லிட்டு ஒருத்தவரும், மத்திய தகவல் ஆணையன்னு சொல்லிட்டு ஒருத்தவரும், அவர் கீழே 10 ஆணையர்கள் அமைக்கிறாங்க. இதை சட்ட திட்டம் செய்யறாங்க மோடி கவர்மெண்ட். இந்த 2005 போட்ட ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட 2019 சட்ட திட்டம் செய்யறாங்க. முக்கியமான சட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இவங்களா இருக்காங்களா உறுப்பினர்கள், இவங்களோட சம்பளம், ஓய்வூதியம், இவங்களோட டேர்ம், ஏன்னா இது சட்டத்திட்டத்துக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் இவங்களோட பதவி காலம். இவங்களோட பதவி காலமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2019 பிஜேபி கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை செய்யறாங்க. ஞாபகம் வச்சுங்க அதையும். சரியா? அதுக்கு முன்னாடி 5 வருஷம் அல்லது 65 வருஷம் இருந்திருக்கும் பதவி காலம். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. சட்டத்திட்டம் செய்த வருஷம் எக்ஸாம்ல கேட்பாங்க. அரேஞ்சிங் குரோனாலஜியில் காலவரிசை பத்துக வங்காள பிரிவினை இது வரைக்கும் பார்ப்போம். அடுத்த பகுதியில் அடுத்ததை கண்டினியூ பண்ணலாம். சரி, எவ்வளோ டைம்? 42. ஒரு 40 நிமிஷத்தில் முடிச்சோம்ல. ஒரு 100 கேள்வின்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு 2 பகுதி 3 பகுதியில் முடிச்சு விட்றேன். சரியா? ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த சிலபஸே முடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். சரியா? ரைட். அரேஞ்ச் இது என்ன ஏறுவரிசை பத்துக்க. சரி, ஓகே, ரைட். இது ஃபர்ஸ்ட் வரும் 1905. இது செகண்ட் வரும் 1906 முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. இது தேர்டு வரும். சூரத் பிளவு நடந்துச்சுல 1907. ராஜ்பிஹாரி கோஷ் எதிராக திலகர் குரூப் பிளவு பண்ணிருப்பாங்க. ஹிந்து மகாசபை இது ஃபோர்த்து வரும். 1915 ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கட்சி. 1915 முஸ்லீம் லீக் ஈக்குவலா. ஸோ அப்போ 1 2 3 4, அதாவது 1 4 3 2, 1 4 3 2. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே ஸோ 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். அதை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். 20 கொஸ்டின் பார்க்காதீங்க, 20 டாபிக் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அலசிட்டோம். சரியா? 40 நிமிஷமா 43 நிமிஷம் ஆயிடுக்கு. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. 43 நிமிஷம் அப்படியே வேற ஏதாவது படிக்க ஆரம்பிங்க. இதோட அடுத்த பகுதியில் நான் சந்திக்கிறேன். இடப்பட்ட கிளாப்பில் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.